கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணை பெருமைப்படுத்தும் ஒருவர், பெண்ணை பெருமைப்படுத்தும் ஒரு குடும்பம், பெண்ணை பெருமைப்படுத்தும் ஒரு ஊர், பெண்ணை பெருமைப்படுத்தும் ஒரு நாடு, இவை எல்லாமே பெருமை அடைஞ்சிருக்கிறதா வரலாறு இருக்கு. பெண்ணை பெருமைப்படுத்தி வெளிவந்திருக்கும் சினிமாக்களும் பல வெற்றிகள் அடைஞ்சிருக்கு. பெண்ணை பெருமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பெண்ணை இறைவியாக, அதாவது சாமியாக உயர்த்திய டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி பீட்சா, ஜிகர்தண்டா, இதை தொடர்ந்து இப்போ இறைவி, ஸோ மூன்றுமே வெற்றி படங்களாக கொடுத்துருக்கீங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி படங்கள் பண்ணும் நம்மளுக்கு ஓரளவு பிடிச்ச கதைகள் எடுத்து அதுக்கான எஃபர்ட் போட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி அது மக்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கு. அது ஹாப்பி ஃபார் தட். ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட டீமை நம்ம இப்போ கூப்பிட்டுடலாம். ஸோ இந்த படத்துடைய கதாநாயகர்கள் விஜய் சேதுபதி அவர்கள், எஸ்ஜே சூர்யா அவர்கள், கருணாகரன், இவங்க மூணு பேருமே அன்போடு மேடை கலக்கின்றோம். கண்ணை காட்டி மோரச்சா ஒத்த வாட்டி சீரிச்சா போதும். ஸோ உங்கள் மூணு பேரையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ரசிகர்களும் தேட்டரில் உங்கள் எல்லாரையுமே ஒரே படத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்து ரசித்து பிரமிச்சு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் எப்படி வந்தீங்க அப்படின்றத அந்த ஒரு அழகான மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். அது கார்த்திக் இந்த கதையெல்லாம் அமைக்கும் போது முதல்ல அவருக்கு ஞாபகம் வந்தது பாபி சினிமா. பாபி நான் கார்த்திக் கேட்டேன் ஃபஸ்ட்டு, எங்கேருந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது, எப்படி இதெல்லாம் எதனால் தோணுச்சு? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரிஜின் இருக்கும்ல, கங்கைனா இங்கேருந்து வருது, காவிரினா இங்கேருந்து வருது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கதை எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன். சொன்னார் இல்லை தலைவா, பாபிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் நிறைய அது சார்ந்து பேசுவான். இன்றைக்கி அவனால் வரல, ஏன்னு தெரியல, பட் அதை சார்ந்து பேசுவான். ஸோ அதனால இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கதை ஆரம்பித்து சொன்னாப்புல. நான் இப்போ என்ன சொல்லணும், இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகே, நான் அதாவது கரெக்ட் தானே? சத்தியமாக புரியல எனக்கு என்ன சொல்கிறேன். இருக்குது, அது படமாகவும் தெரியும். அப்புறம் சூர்யா சார் சொல்லுவார். சார் அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த மிச்ச கதையை சொல்லுங்கள். ஒரு நல்ல கான்செப்டோட கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சின்சியரான படம். ஒரு படம்ன்றதில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். அது ரொம்ப மெசேஜாக இல்லாமல் அன்றாடம் வாழ்க்கையில் எல்லோரும் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயந்தான். கல்யாணமான உங்களும் சரி, காதலிக்கிறவங்களும் சரி, காதலியாக இருக்கும்போது ஒருத்தன் கொடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்கும், அது பொண்டாட்டி ஆகிட்டு அப்புறம் அவங்க எடுத்துக்கிற அட்வான்டேஜுக்கும் அது எவ்வளோ தப்பு அப்படின்றத மெசேஜாக சொல்லாமல் போகிற போக்கில் புரியும். அந்த மாதிரி டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இறைவி என்பது பெண் தெய்வத்தின் சிற்பத்தின் பேர் இறைவி அப்படின்னாரு. டைரக்டர்கிட்ட கேட்டேன், இறைவினா என்ன டைரக்டர் சார் அப்படின்னு முத கதை சொல்ல அந்த பர்ஸ் கேட்டேன். அப்புறம் சொன்னார், சார் இறைவினா ஒரு பெண் தெய்வத்தின் சிற்பத்தின் பேர் இறைவி அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அவர் ரொம்ப நாள் அந்த ஜேர்னி பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இந்த இறைவின் டைட்டில் கேட்டதுலேருந்து எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ வி ஆல் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, கருணா நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த இறைவி படத்தில் நடிச்சதுக்கு என்னோட கிளாஸ் டீச்சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கிளாஸ் டீச்சர்? ஆமாம். இப்போ ரீசெண்டாக 10th + 2 இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பசங்க எல்லாருமே என் கிளாஸ் மிஸ் சொன்னாங்க, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, நம்ம டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் எங்கே உருப்பிட போகிறீங்க, பூட்டு உடைச்சிட்டு தெரிய போகிற அப்படின்னாங்க. ஸோ இந்த படத்தில் நான் என் கேரக்டர் ஒரு பூட்டு உடைக்கிற எக்ஸ்பர்ட்டு. இல்லை, இது நிஜமா ரியலா அவங்க பூட்டு தான் உடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? உண்மையிலே? ஆமாம், படத்தில் உண்மையாக அவர் பூட்டு உடைக்கிறார். ரியல் லைஃப்பில் இதோட மோசமாக சொன்னாங்க, நான் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன். அவங்க கிளாஸ் டீச்சர் அப்பயே மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சாங்க. கார்த்திக் சார், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பெண்களை தழுவி நிறைய படங்கள் வந்திருக்கு, அது எல்லாமே வெற்றிகள் அடைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இறைவியும் கண்டிப்பாக பல வெற்றிகள் அடையும் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக நான் உங்களுக்கு கன்கிராஸ் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுடைய சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம், KS கோபாலகிருஷ்ணன், அவரை தொடர்ந்து பாலச்சந்தர், பாரதி ராஜா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகேந்திரன் சார், வி சேகர், சேரன், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெண்களை உயர்த்தி நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வகையில் நீங்கள் இப்போ ஒரு பெண் கதாபாத்திரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்த்தி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன இறைவி, அதாவது சாமியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குனதை பற்றி சொல்லுங்கள். பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சார், இவங்களோட படங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் இறைவி. அது ஆக்சுவலி படத்துலேயுமே சொல்லியிருக்கோம்.
பெரிய இன்ஸ்பிரேஷன்னா அந்த அவங்க வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அது வந்து இப்போ உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், அப்புறம் மறுபடியும் மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், அப்புறம் பாலச்சந்தர் சார் வந்து எடுத்துக்கிட்ட கதை கலங்கள், அதாவது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க காம்ப்ளெக்சிட்டி, புதுமை பெண். காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி நம்மளால் பண்ண முடியுமா, ஏன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் அதை நம்ம ட்ரை பண்ணணுன்ற மாதிரி தான் ஒரு 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 ஸ்ட்ராங் எமோஷனல் கண்டென்ட்டை ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக கொடுக்கணுன்றது தான் ஐடியா. ஸோ அப்படி தான் இந்த இறைவி இது வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. நிறையா பெண்கள் பற்றின படம் வந்து ஆக்சுவலி என்னென்னா வந்து இந்த விமன் எம்பவர்மெண்ட் இதை பற்றிலாம் பேசுவோம். இது அந்த மாதிரி படம் கிடையாது. அது வந்து நாட் லைக் அது வந்து ஒரு அதாவது பெண்கள் வந்து வெளில வந்து வேலை பார்க்கணும், பல துறைகளில் சாதிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு எல்லா கேட்டரில் இருக்கிற பெண்கள், அதாவது வந்து நல்லா படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பெண்களாக இருக்கட்டும், ஊர்லேருந்து வர பெண்கள், எல்லார்ட்டையும் காமனாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவங்க மென் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னு வரப்போது அவங்க எல்லாருமே ஒரு காமன் டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் அடங்குற மாதிரி ஒரு விஷயம் நான் ஜென்ரலில் பார்த்தது. தெரிஞ்சவங்க நம்ம பார்த்த பெண்கள்கிட்ட அவங்களோட லைஃப் ஃபோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ அதை வச்சு உள்ளே வச்சு எழுதின ஒரு கதை தான். ஸோ அது ஒரு மென்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிற ஒரு படம். ஸோ அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. சூர்யா சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிரெக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிறதையும் தெரியும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கீங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே இசை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பெர்ஃபார்ம்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு எல்லார் மனசுலையுமே போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இறைவியில் என்னோட கேரக்டர் பேர் வந்து அருள்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸ்னு டேஞ்சூரில் ஒருத்தர் இருக்கார். அவங்க அப்பா பேர் அருள். அவர் அடிக்கடி எப்போ போகும்போது, தம்பி நீ நல்லா சொத்து சேர்த்துக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப நாள் என் மைண்டில் அவர் எப்பொழுதுமே இருப்பார். என் தந்தைக்கு அப்புறம் நான் ஒருத்தரோட நினைவு ரொம்ப நாள் என் மைண்டில் இருக்குன்னா அந்த அருள் ஐயா அவருடைய நினைவு எனக்கு தஞ்சாவூரில் அவங்க பெரிய அவங்க. அப்போது டைரக்டர் வந்து இந்த படம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது டைரக்டர் சொன்னோன்னே உடனே ஓகே அப்படின்ட்டு, நீ கதையெல்லாம் கேட்க வேண்டாம், நீ உங்களோட படம் பண்ணுறது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன். இருந்தாலும் அப்போ அந்த கதையை சொல்லும்பொழுது உங்கள் கேரக்டரோட பேர் அருள் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த அருள் கேரக்டருக்கு எனக்கு ஒரு மாதிரி தாடியெல்லாம் வச்சு என்னுடைய லுக்கை அவர் மாற்றி என்னை ஒரு வித்தியாசமான கோணத்தில் காட்டியிருக்காரு. இல்லை, அதுதான் நானும் கேட்க வரேன். ஏன்னா இந்த லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்களா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ஃபைனலைஸ் பண்ணதா? இதான் ஃபஸ்ட்டே அப்படியே ஃபைனல் பண்ணிட்டாரு. ஓகே, சூப்பர் சார். தாடி வளர்த்துக்கோங்கன்னாரு, வளர்த்துட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் பேட்ச் எல்லாம் கொஞ்சம் வச்சார் லைட்டாக. விஜய் சேதுபதி சார், ஸோ உங்களை வந்து தொடர்ந்து வந்து இந்த மேடையில் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுக்காக வந்து டிரெக்டர்ஸ் ஒரு சீன் எழுதணும் அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆவீங்க, அந்த ஒரு சீனுக்கு வந்து உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். அப்படிலாம் அப்படிதான் சார். இல்லை, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அந்த சீனுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு அந்த சீனுக்கும் தாண்டி வந்து நீங்கள் அதுக்கு ஒரு மேலே ஒரு உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னே நாங்கள் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துலையும் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். ஏதோ பெண்கள்லாம் அப்படி சொன்ன மாதிரி வெளியே வந்து போராடணும், இல்லை இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். இது அந்த மாதிரியான கட்டத்தில் அந்த மாதிரியான பொது புத்தியில் பார்க்க வேண்டிய படம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது அப்படி கிடையாது. இட்ஸ் நீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் முக்கியமாக. ஏன்னா நாங்கள் என்ன வேணால் பேசலாம், ஏன்னா கடைசியில் என்டர்டெயின் பண்ணணும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் சினிமா வரீங்க. ஸோ அது பிரதானம், அது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுதான். ரெண்டாவது அது அந்த எல்லா படமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கருத்து இருக்கும். அந்த படம் ஓடின படமோ ஓடாத படமோ இல்லை என்ன படமாக இருந்தாலுமே எல்லா படமும் ஏதோ ஒரு கருத்தை மையமாக வச்சு தான் கதை எழுதப்படுது, அது மெசேஜாக மாறும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சோல் இருக்குது. அந்த சோல் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஆண் பெண் உறவுகள்னு வரும்போது நண்பர்களாக இருக்கும்போதோ அப்போல்லாம் அது, பட் ஆண் பெண் உறவு அப்படின்னு வரும்போது அது வந்து என்ன தான் எவ்வளோ தான் படித்து என்னவா ஆயிருந்தாலுமே ஏற்கனவே காலங்காலமாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே கொண்டு வந்து பெண்ணை ஒரு இடத்துல வந்து வச்சிடறாங்க. அது எல்லாமே நான் பண்ணலாம், எனக்கு எல்லாமே இருக்குது, பட் ஆனால் என்னவாக இருந்தாலுமே படத்தில் ரொம்ப அழகான ஒரு இடத்துல வரும். பட் அது எல்லாருக்குமே பொருந்தும். அது என் மனைவிக்கும் பொருந்தும், எங்கள் அம்மாவுக்கும் பொருந்தும், என் சகோதரிக்கும் பொருந்தும். நீ என்ன வேணால் பண்ணலாம், உனக்கு எல்லாமே இருக்குது, பட் நீ என்ன பண்ணாலுமே அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தால் தான் நான் நல்லவன் இல்லையா. இதுதான் காலங்காலமாக அப்படி வாழணும். அதுதான் இந்த பெண்கள் மேலே வைக்கப்படுற முக்கியமானது. இது எந்த இடத்துலையுமே கருத்தாவோ எதுவாக சொல்லப்படலை, இது எடுத்து போகிற அப்படிலாம் சொல்லப்படலை. ஆனால் அது அழகாக
அது அனுபவமாக தான் இருக்குது படம். இந்த படம்ங்கிறது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிந்த பெண்கள் ஞாபகம் வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து மைக்கேல். சில இடத்துல வந்து என்னால் நடிக்கவே முடியல, ரியாக்ட் பண்ண முடியல. இந்த சீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இது நடந்தது ஆக்சுவலாக வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாலா அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான். நான் சீனை பார்த்துட்டு இப்போ உங்கள் டேரக்டர் கூட நான் நடிக்க மாட்டேன் சொல்கிறேன், போட உங்கள் டேரக்டர் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான். ஏன்னா வரல. அப்புறம் போய் டேக் போனோம், வரல. எனக்கு மஞ்சளிக்குமான சீன் அது வரல. அப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் கார்த்தி நானும் திரும்பி வெளியே போனோம், ஒரு 10 நிமிஷம் பேசணும், வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா. ஏன்னா எனக்கு டயலாக்ஸு ஒன்றும் பெருசாக இல்லை, ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது எப்படி கேரி ஓவர் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேங்கிற அர்த்தத்தில் கிடையாது. எப்பவுமே நமக்கு ஒன்று வரல அப்படின்னா அதை ட்ரை பண்ணும்போது பெரிய லேர்னிங்காக மாறுது. ஒரு டிஃபிகல்ட்டான டைம் ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த லேர்னிங் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ப்ராசஸ். அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டான டைம்ஸ் இருந்தது. எனக்கு அது பழக்கம் இல்லாதது, வராது, தெரியல, ரொம்ப பிளாங்காக இருந்தது. அப்போ பிளாங்காக இருந்தபோது கார்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய தவறை செய்யவே மாட்டாப்புல, ஏன்னா நடித்து காட்ட மாட்டாப்புல. அது வரைக்கும் ஆஸ் அன் ஆக்டராக ஐம் வெரி ஹாப்பி. அது என்னை மதிக்கிறதா நான் உணர்றேன். ஆஸ் அன் ஆக்டராக என்னை மதிக்கிறாப்புல, நடித்து காமிச்சு என்னை ஒரு பொம்மையாக மாற்றவே விரும்பலை. இருந்தாலும் என்னென்னா என்னை மட்டும் கிடையாது, எல்லாரையும். ஸோ எல்லாருக்கும் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். ஸோ குட் பை தலை ஒர்க் அவுட் ஆகலை, வேறு எந்த மாதிரி பண்ணலாம், அந்த பாலை என் கோர்ட்லேயே போட்டுட்டு அது என்னையே ப்ராக்டிஸ் பண்ணி அடிக்க வைக்கிறதுக்குல அது எனக்கான பெரிய லேர்னிங். அது நடந்தது ஆக்சுவலாக வந்து. ஸோ இது வந்து நான் ஏதோ திறமையாக பண்ணிட்டேங்கிறத விட நாங்கள் பண்ணோம் ஒரு வேலை, அது அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்ததுங்கிறது சந்தோஷம் தான். இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து கருணாக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நான் சொல்லாததுக்கு முன்னாடியே பார்த்தீங்க எல்லாருமே டியூனில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா கோட்டு படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்டிங்கை கொடுத்து எல்லாரையுமே வந்து நீங்கள் கண் கலங்க வச்சுருக்கீங்க. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிளாப்பிங். நானும் அதை சொன்னேன், நான் படம் பார்த்து சொன்னேன், அவ்வளோ லைவாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் டிரெக்டர் இருக்காரு, உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்க கூட நடிக்கும்போது வந்து ஒரு புது உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். யூஸ்வலாக ஒரு டேரக்டர்னாலே நான் பாபிலாம் கொடையை சுருக்கிட்டு உள்ள சத்தம் இல்லாமல் இருப்போம். 2 டேரக்டர் வேறு செட்டில். நான் ஸ்பாட்டில் என்னைக்கு டேரக்டராக இருந்தேன் இல்லை, வெறும் நடிகனாக தான் இருந்தேன். அதாவது எங்களுக்கு ஏதாவது அவர் டென்ஷனாக இருந்தால் கூட நாங்கள் சூர்யா சார் பக்கத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்காரா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு செட்டு. ஸோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய லொக்கேஷன்ஸு, கேரளா மற்றும் நிறைய இடத்துல படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் கார்த்திக். இப்போ 4 பேருக்குமே வந்து ஒரு காமனான கொஸ்டின் போகலாம். அதாவது நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திச்ச இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட இறைவிகள் யாராவது இருக்காங்களா? ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேரோட பாதிப்பில் தான் இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுனதே. அதாவது இந்த கதை உருவானதே வந்து அந்த மாதிரி பெண்கள், லைக் என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து ஒரு 5 பேர், எங்கள் அப்பா கூட பிறந்த சகோதரிகள் வந்து 5 பேர். ஸோ இவங்களோட பொண்ணுங்க, அவங்க கல்யாணம் ஆகி போகிறப்போ அவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அப்புறம் அவங்க லைஃப்பில் இது எல்லாமே பார்க்கும்போது நடந்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ஸ்டோரிக்கான ஸ்டார்ட். ஸோ ஐ திங்க் அது இறைவின்னு வரும்போது எனக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுமே அந்த மாதிரி தான் இறைவின்னு தான் சொல்லணும். இறைவின்னு சொன்னோன்னா எங்கள் அம்மா தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அது வந்து பேச மாட்டாங்க, பேசவும் தெரியாது, வெரி இன்னசென்ட். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, எங்கள் அப்பா அதில் ஹெட் மாஸ்டர், எங்கள் அம்மா வந்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், இன்னொரு டீச்சர், அவ்வளோதான் ஸ்கூலு. மொத்தம் 45 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு டீச்சருக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். எங்கள் அப்பா அப்படியே பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படியே பாடம் எடுத்துகிட்டு போதே அவருக்கு எரிச்சல் வரும், இவனுக்கு என்ன படித்து டாக்டர் ஆக போகிறான்னு. அது கொஞ்சம் எங்கள் அப்பா அந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கா கெட்டவர்னு அர்த்தம் கிடையாது, ஒரு மாதிரி ஆமாம், ஒரு மாதிரி ஒரு நேச்சர் எங்கள் அப்பா. ஒரு மாதிரி டேய் பாடா அப்படின்ட்டு இருந்துச்சு, திடீர்னு மூட விட்டா இருந்துச்சு கிளம்பிடுவார். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படி ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் கிளாஸை விட்டுட்டு. எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, ஐயோ, எங்கள் அம்மா உடனே என்ன தோணுன்னா, ஒருவேளை இவர் இப்படி பண்ணிட்டாரு, நாளைக்கு நம்ம பசங்க ஹைஸ்கூல் போகும்போது அந்த வாத்தியாருங்கெலாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட பசங்களுக்கு டீச்சிங் பண்ணி முடிச்சுட்டு
அப்புறம் எங்கள் அப்பா கிளாஸுக்கு ரூம் போய் உட்காந்து அந்த பசங்களுக்கு எங்கள் அம்மா பாடம் நடத்துவாங்க. அப்படி அதில் ஒரு பொதுநலம்ன்ற கணக்கு வரும், அது ஒரு சுயநலம் தான். அதாவது என்னென்னா என் பையன் ஹைஸ்கூல் போகும்போது அவருக்கு அந்த மாதிரி சில புண்ணியங்களை எங்கள் அம்மா சேர்த்து வச்சுருக்காங்க. இன்னைய வரைக்கும் நான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளையும் பார்த்துருக்கேன், பெரிய தோல்விகளையும் பார்த்துருக்கேன். வெற்றியில் இருக்கும்போது என்னை கண்ட்ரோல் பண்ணுறதும், தோல்வி விழுந்தப்போ தூக்கி நிறுத்துறதும் அந்த அந்த இறைவி போட்ட அக்கௌண்ட்டில் இருக்கிற புண்ணியங்கள் தான். சின்னதில் எப்படின்னா நான் திடீர்னு ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மறைக்கிறதுக்கு வந்து திடீர்னு எங்கள் அம்மாட்ட அம்மா நான் பேசாமல் ஜட்ஜ் ஆகிடுவா அப்படின்வேன். எங்கள் அம்மா யோசிக்காமல் உன்ன மாதிரி ஜட்ஜ்லாம் வேணும்டா நாட்டுக்கு அப்படின்னா. திரும்பி ஒரு 2 நாளில் போலீஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறேன் பேசாமல் அப்படின்னு. அதையும் சரி கஷ்டப்பட்டு போலீஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து திரும்பி 2 நாளில் தான் மாறிடுவேன். நான் ஏன் அது ஆகக்கூடாது அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே நீ கண்டிப்பாக ஆவடா, நீ எவ்வளோ பெரிய ஒரு ஆய்வுன்னு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறது அம்மா. ஸோ அன்றைக்கி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலன்னா சீரியஸாக என்ன இருப்போன்னு தெரியாது. விஜய் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து நான் அந்த 2 பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஹி லவ் ஸோ மச் அண்ட் ஹி பிஹேவ் அரகன்ட் ஸோ மச். ரெண்டுமே பண்ணுவார். வந்து ஃப்ரீடம் வந்து டு த கோர் கொடுப்பார். எப்போ எதுக்கு ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியாது. ஆக்சுவலாக வந்து ஹீஸ் அ சிவில் இன்ஜினியர். அவர் விட்டு வச்சு மாட்டிக்கிட்டேன். +1 போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் தான் என் கிளாஸ்லேயே குள்ளும். அப்போது யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா கிளாஸ்லேயே ஃப்ரண்ட்டில் நிற்பேன். நான் சாஃப்டாக இருக்கிற ஒருத்தன் பிட் அடிச்சு பேப்பரில் 4 பேப்பர் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டேன். இவ்வளோ சின்ன பிட்டுலாம் இல்லை, ஒயிட் பேப்பர் வந்து க்ளீனாக எழுதி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து ஆவறதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துப்பேன். ஏன்னா தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் போயிருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அப்படியே எழுதி எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே ஷீட் அப்படியே மொத்தம் மாட்டிக்கிச்சு. சரி அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன் எப்படினாலும் செம்ம அடி இருக்குது, மென்டலாக ப்ரிப்பேராக போகிறேன். போனோடனே அடிப்பார், அடி வாங்க முடிச்சுன்னா அவர் கூப்பிட்டு போயிடணும் ஸ்கூலுக்கு. அப்படி தான் போகிறேன். சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி என்னடா ஆச்சுன்னு கேட்டார். இப்போ பிட் அடிச்சு மாட்டிட்டேன்ப்பா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காரு. எப்போ டைம் ஆச்சு பண்ணார். படிக்காமல் போய் தானே பிட் எடுத்துகிட்டு போனேன், சீக்கிரம் போய் எழுதிட்டு போகிறேன், சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னாப்புல. ப்ராக்டிகாலிட்டி தெரிஞ்சவர். இல்லை அதோட இன்னொன்று பண்ணாப்புல. போனே ஹெட்மாஸ்டர் வந்து எழுதிட்டு போனோம், இந்த மாதிரி ஒரு பிட் எழுதின ஆளை நான் பார்த்தது இல்லைங்க, மறைச்சிக்கிறிச்சு எழுதிட்டு வருவாங்க. ஓப்பனாக வந்து தெளிவாக எழுதி எடுத்து வந்திருக்காங்க அவங்க பையன், இது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாப்புல. அவர் உடனே கவுண்டர் வந்து இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, டிசி கொடுத்து விட்ருலாங்களா அவன் கையில் அப்படின்னாப்புல. அவர் அதை கவுண்டர் எதிர்பார்க்கல. அவரே வந்து சரி ஒரு மன்னிப்பு எழுதி கொடுங்க அப்படின்னாப்புல. சரி எல்லாம் போய் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போனால் எப்படினாலும் கச்சேரி இருக்குது. உங்களோட இடக்கமுடக்கான பிஹேவியர் வந்து உங்கள் அப்பாட்ட இருந்து உங்களுக்கு வந்து அப்படிதான். இல்லை அப்புறம் வீட்டுக்கு போனால் செம்ம அடி இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். தெரியல எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அது கேட்கவே இல்லை. என்னை வெளியே கூப்பிட்டு போனார் எங்கள் அப்பா, கடைக்கு கூப்பிட்டு போனார். நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு வார்த்தை ஏன்டா படிக்கலை ஏன்னு எதுவுமே கேட்கல. தெரில அது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து கேட்டேன், நீ எதுக்கு என்னை அடிக்கலை அதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் நீ தான் தப்பு பண்ண, நீயே உணர்ந்துட்டியே, ஒரு மூஞ்சில் எழுதி ஒட்டிருந்தது, நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும் அப்படின்ட்டு. அவர் ஹேண்டில் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே எதுவும் தெரியல, 4 பசங்கனாலும் என் மேலே மட்டும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. எங்கள் அம்மா சொல்லிட்டே இருக்கும், நீ பார்த்துப்படா செய்து எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஒன்று என்ன சொன்னாலுமே எங்கள் அம்மா வந்து பிளைண்டாக நம்பும், பிளைண்டாக ஏற்றுக்கும். நான் எங்கள் அம்மான்னு கூப்பிட்டே பழச்சு. நான் பேர் வச்சு 10th படிக்கும்போது கூப்பிட ஆரம்பிச்சேன் சரசன். இன்ன வரைக்கும் சரசன் தான் கூப்பிட்டுருக்கேன் நான். எங்கள் அம்மான்னு கூப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சரசன் கூப்பிடுவேன், எங்கள் அம்மா என் அப்பான்னு கூப்பிடும். 2 பேருக்கு ரிலேஷன் அப்போதுல அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு குழந்தைய மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச அம்மாவும் சரி, ஏன்னா எல்லோரையும் சேர்த்து தான் சொல்லுவோம், அம்மாவும் சரி, என் மனைவியும் சரி, இல்லை என் சகோதரியும் சரி, எல்லாருமே சரி, எல்லா பெண்களுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட். அந்த வகையில் நான் ரொம்ப கிஃப்ட் இருந்தேன். உங்களுடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப உயர்த்தி வந்து கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணுவேன். நான் என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட் வெயினில் இருக்கும், ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். பட் கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய அணுகுமுறை வந்து இயல்பாக இருக்கும், ரொம்ப டீப்பாக போய் உள்ளே செட்டில் ஆகும். ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே போய் நல்லா கரெக்டாக உட்காரும். அப்போ வந்து அந்த அந்த ஒரு தன்மை அவற்றை உண்டு. ஒரு எனக்கு நான் சீனா அவர் கொடுக்கும்போது சீனா படிக்கிறதுக்கு 2-3 பேஜ் தான் இருக்கும். அதுக்கு மேலே பெரிய சீன் வச்சுக்க மாட்டேன்றார், சின்ன சீன் வச்சுக்கிறாரு. பட் அந்த சின்ன சீனுக்குள்ளே நல்லா விளையாடுறாரு விட்டு. அது நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஹீ வில் கிவ் ஸ்பேஸ் டு அஸ். நம்மளை வந்து ஒரு ஒரு ஜோனுக்குள்ளே போட்டு
ஒரு 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 அட்மாஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவார். நீங்கள் நடிச்சே ஆகணும், அது நீங்கள் வந்து அதை ஜஸ்டிஸ் பண்ணியே ஆகணும், அது உங்கள்லேருந்து உங்களை இன்வென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி பண்ணும்போது சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து ஒரு ஜென்யூனான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே பண்ணியிருக்கோம். அது வந்து ஷுவராக சொல்லணும். வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு லட்சியம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட போகாதன்னு சொல்கிற ஒய்ஃப் இருப்பாங்க, அதை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த உறவு முறைகளே வந்து ரொம்ப ஒரு 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 கணவன் ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு கணவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், ஜாப்னு வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறான், அவன் எப்படி எந்த அளவுக்கு அந்த அதுக்காக லவ் இல்லைன்னு ஆகிடாது, ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெரிய கேப் ஒன்று உண்டாயிடுது. இதெல்லாம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறவங்களுக்கு வந்து இல்லை இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம ஒய்ஃபோட கொஞ்சம் நல்லா அன்பாக பேசுவோம் அப்படின்னு கண்டிப்பாக வரும். இறைவி பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது அது கண்டிப்பாக வரும். அந்த ஒரு 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 உணர்வு வந்து முதல்லேருந்தே டைரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. எங்களுக்குள்ளே அதை போட்டுவிடார், நம்மளுக்கும் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கு. அப்புறம் ஐம் பேச்சுலர், அதனால் ஐ லைக் திஸ் எண்ட் ட்விஸ்ட். இதுதான் இந்த ஓவரால் கான்வர்சேஷன் அழகாக. பட் இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பயந்து தான் நான் பேச்சுலராகவே இருக்கேன். ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு கடைசியில் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு ட்விஸ்ட்டும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பேர் வந்து ஜர்க்காக இருப்பாங்க. கார்த்திக் சார் இந்த படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹீரோஸ்க்கும் வந்து ஈக்குவலாக நடிக்கக்கூடியவங்க தான். ஸோ இதில் வந்து இறைவின்னு யாராவது ஸ்பெஷலாக இருக்காங்களா, இல்லை 3 பேருமே இறைவிகளா? 3 ஹீரோயின்ஸ் தவிர்த்து வந்து இதில் வடிவுக்கரசி மேடம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து 2 சின்ன குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தி ரெப்ரசன்ட் இறைவின்ற விஷயந்தான். அண்ட் இதில் எல்லா விமன், இந்த படத்தில் இருக்க எல்லா விமன்ஸுக்குமே ரொம்ப ஒரு 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 ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் ஸ்ட்ராங்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. அதுக்கு தான் இவங்க எல்லாரையும் கேஸ்ட் பண்ணது. அண்ட் தே ஆல் பெர்ஃபார்ம் வெரி வெல். அண்ட் கருணா, இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து கண்டிப்பாக தனித்துவமாக இருக்குது. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். கார்த்திக் சுப்புராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எவ்ரி ரோல் இருக்கட்டும், அது ஒரு சின்ன ரோலாக இருக்கட்டும், ஒரு 5 minutes வர ரோலாக இருக்கட்டும், அந்த கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணி அப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் நான் அவரோட படத்தில் ஏதாவது ஒரு ரோல் பண்ணால் போதும் தான் இருப்பேன். ஸோ இந்த படத்தில் அகைன் ஒரு நல்ல ரோல், கதையில் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் வர இடத்துல வர ரோல். ஃபஸ்ட் டே ஷூட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே ஒரு 1 day செட் ஆகும். வேறு படத்துலேருந்து இந்த படத்துக்கு போகும்போது இன்னொரு படத்துக்கு போகும்போது அந்த கேரக்டரை செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஃபஸ்ட் டே கொஞ்சம் ஹெவியான போர்ஷன்ஸு, அதுவும் அடிக்கிற சீன்லாம் லைவாக தான் எடுப்பார். பீஸாலேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். முதல் நாளே வந்து ஒரு 1/2 hour அடிக்க ஆரம்பித்தார். ஒரு 3.5 மணி நேரம் அடி பாரிஸில் கண்ணெலாம் கலங்குற அளவுக்கு அடித்து வெளுத்து லைவாக அடித்து சாயந்தரமாக விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சீனில் உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிச்சு சந்தோஷத்தில் அடிப்பேன். இந்த படத்தில் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அகெயின் இறைவி வந்து ஒரு படம் எடுத்திருக்கான்னு சொல்கிறத விட ஒரு படம் வரைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. எல்லாருமே ஒரு டீம், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். சூர்யா சார், விஜய் சேதுபதி, பாபி, கமாலினி, அவங்க எல்லாருமே ஒரு டீம். லாஸ்ட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட படமாக ஃபீல் பண்ணி உழைச்சாங்க. ரொம்ப டீடியஸ் லொக்கேஷன்ஸ், கேரளா சில இடத்துலலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, க்ரௌடு எல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது, அதுவும் வேறு ஸ்டேட்டு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு டீமாக அந்த படத்தை முடிச்சு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம். கன்னியாகுமரி, அப்புறம் அம்பாசமுத்திரம், குற்றாலம், அப்புறம் நாகர்கோவில், சென்னை, ஒரு பெரிய பெரிய ஜேர்னி. காஞ்சிபுரம் அங்கே ஒரு இந்த இறைவி நடந்த பழைய கோயில் ஒன்று டைரக்டர் சூஸ் பண்ணி, 1000 வருஷம் பழைய கோயில், 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாங் வந்து அதில் தான் அதெல்லாம் ஷூட் பண்ண. அந்த கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்தது. அதாவது ஒரு கான்டெம்பரரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு இறைவின்னு ஒரு டைட்டிலோட ஒரு மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார் சொல்லக்கூடிய ஒரு கதையாம்சத்தை இன்றைக்கி லேட்டஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் டிஜிட்டல் மீடியாவில் அன்றைக்கி பண்ணுற அளவுக்கு கொண்டு பண்ணியிருக்காரு இல்லையா. ரொம்ப ரொம்ப அருமையாக. நாங்கள் சும்மா ஆஃப் பீட்டாகவே பேசிட்டோம், ஏன்னா முழுக்க கதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொத்தமாகவே நாங்கள் எல்லோரும் பேசலாம். பார்த்தோன்னா என்ன தாண்டா கதை சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி தான் வரும். அதை படத்தில் பார்த்துருங்களேன், இதுக்கு போட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ ரோபோ மாதிரி ஏதோ இது வந்து இதெல்லாம் பண்ணோம், நாங்கள் அந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட எதுவும் கிடையாது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்றது ஹார்ட்லேயும் முகத்துலேயும் தான் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா சிறப்பு இல்லை சார், ஆமாம் சார், இல்லையா சொல்கிறதுக்குல்ல. ஸோ அதை என்ஜாய் பண்ணால் நீங்கள் வந்து
தியேட்டரில் தான் பார்க்கணும். பட் அதனால தான் ஒரு வயா மீடியாவாக சொல்லிட்டு வரோம் அந்த படத்தை பற்றி. நாங்கள் எல்லாருமே டேரக்டர் எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அது. பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் தான். அதான் அதனால தான் சொல்கிறேன். பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் தான். அதான் அது ரொம்ப அழகாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். நல்லா இருக்கும். நல்ல சாங்ஸ். என்ன வேற ஒரு பாட்டு பாட வச்சுட்டாங்க. ரொம்ப கட்ட குரலோடைய 1 2 சும்மாவே நாங்க வந்து பாடுங்கன்னு சொல்லுவோம், நீங்க வேற சொல்லிட்டீங்க பாடி இருக்கீங்கன்னு. சோ ஓகே, அந்த சாங்கில் நான், விஜய் சேதுபதி சார், அப்புறம் தம்பி வேற பயங்கரமா டான்ஸ் ஆடி பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடி அதில் கருணா சார். பாபி தம்பி வந்து அவருக்கு வந்து பியர்டை வந்து இன்னொரு படத்தில் கட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதனால் அவர் அப்படி வச்சு கொஞ்சம் கண்டினியூட்டி மறைச்சு அப்படிலாம் பண்ணி அந்த சாங் ரொம்ப நான் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினேன் அந்த ஒரு சாங். அப்புறம் ஏன்னா இவர் சந்தோஷ் நாராயண் சார் வந்து அவர் எப்பொழுதும் எல்லா படத்துலையும் கலக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு கலக்கியிருக்காரு. அவர் எப்பொழுதும் கார்த்தி சுப்ராஜ் சார்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு கலக்குவார். அது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அதில் வந்து 1 2 3 இன்ட்ரோ சாங் நாங்கள் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அது நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினேன் நான். நல்லா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. கார்த்திக் சார், அதாவது இப்போ மெட்ராஸில் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, சிட்டி சைடு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா வந்து ஒரு சிட்டி லவ்வாக இருக்கும், இல்லை வந்து சிட்டி சைட் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கும். இல்லை வந்து இப்போ மதுரையோ அம்பாசமுத்திரம் அந்த மாதிரி சைட் போகிறாங்கன்னா ஒரு கிராமத்தை சம்மந்தப்பட்ட கதைகளாக வந்து எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு கதை இது வந்து இவ்வளோ இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்ல வருதுன்னு சொல்லுங்கள். இல்லை, இது வந்து இப்போ ஒரு பேசிக்கலி இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அதாவது அவர் எஜே சூர்யா, ராதாரவி சாரோட ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஒரு சிற்பி, அவர் வந்து ஒரு சிற்பி, அந்த ஃபேமிலி தான். ஸோ அவங்க வந்து என்னென்னா சென்னைக்கு வந்தவங்க சூழ்நிலையால் இப்போ சிற்பிகள் அதிகமாக இருக்கிற அந்த தஞ்சை, அந்த கும்பகோணம் சைடு, அங்கேருந்து இப்போ அந்த தொழில் இப்போ இல்லை இல்லையா, இப்போ பெருசாக அந்த சிற்பிகளுக்கான வேலைகள் இப்போது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் சென்னை மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்த ஒரு ஃபேமிலி தான் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த அஞ்சலியோட கேரக்டர் வந்து இப்போ நாகர்கோயிலேருந்து வர ஒரு பொண்ணு, கல்யாணனால சென்னை வர பொண்ணு. ஸோ அதனால் இந்த ட்ராவல் அது வந்து சென்னை, அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு படத்தில் ஒரு வேலை, அவங்க பண்ணுற ஒரு வேலைனால வந்து இந்த கேரளா மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஸ்டேஷன் வந்து. ஸோ அதனால தான் இந்த ஓவரால் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சிட்டி பேஸ்ட் ஸ்டோரின்னு இல்லை, இந்த சிட்டியில் வாழ்கிற ஒரு ஃபேமிலி, அங்கேருந்து வர ஒரு பொண்ணு அந்த மாதிரி. விஜய் சார் இந்த படத்தில் வந்து ராதாரவி சாரும் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் வந்து காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா? இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது இந்த படத்தில்? அவங்க அப்பா படத்தில் ஓகே, எனக்கு அப்பா ராதாரவி சார், எனக்கு ஃப்ரெண்ட் அவரோட அப்பா, அதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அப்பா வந்து ஃப்ரெண்டாக இருப்பார், ஒன்று விரட்டிகிட்டே இருப்பார், இல்லை வந்து எதாவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இதில் என்ன மாதிரியான ஒரு அப்பா வராரு? ஒரு பையனை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், நான் ஆறுதல் சொல்லுவேன். ஓகே, அது அப்படி தான் போவோம். அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. பட் இந்த படம் வந்து ஒரு லேயர் மட்டும் இல்லை, இல்லை நிறையா இருக்குது. அதாவது ஒரு பக்கம் பெண்கள் பற்றி பேசணும், இன்னொரு பக்கம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு 4 ஆண்களை பற்றின படம். அது ராதாரவி சார், விஜய் சூர்யா சார், பாபி சிம்மா, நான். இந்த 4 ஆண்களுடைய கதாபாத்திரம், எங்கள் சித்தப்பா கேட்ட சீனு சார், இவங்க ரொம்ப முக்கியம். அந்த இதுவும் முக்கியமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சைடு பக்கமே பேச முடியாது இல்லையா, இந்த பக்கம் என்ன நடக்குது, அந்த பக்கம் நடக்குது, ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்படி ஒரு படம் இருக்குது. இது தவிர்த்து இன்னொரு லேயர் இருக்குது படத்தில். அதுக்கப்புறம் வந்து உணர்றதுன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் கடைசியாக காத்து சொல்லுதான், எனக்கு இந்த படம் ஒரு இடத்துல முடியுது. ஜென்ரலாக படம் பார்க்குற ரசிகனா இந்த படம் ஒரு இடத்துல முடியுது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் படம் எனக்கு ஆள் மனசு இன்னொருத்த தொடங்குது. அது இந்த படம் தொடங்கி வைக்குது. அந்த தான் ரியலைசேஷன் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு விட்டால் கூட ஜென்ரலாக இந்த படம் பார்க்க தியேட்டருக்கு ஏன் வரோம், போர் அடிது படம் பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக போர் அடிது. அந்த படம் பார்க்க வந்தால் கண்டிப்பாக படம் செம்ம என்டர்டெயின் பண்ணும். இது எதுவுமே சொல்கிறது எதுவுமே புரியல, இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த படம் வந்து செம்ம என்டர்டெயின் பண்ணும். அது ஒரு தனி லேயர் அது படத்தில், அதுதான் மேலோங்கி நிற்கும். ஸோ அந்த லேயர் அதுதான் லவ்வு, நம்ம பார்க்குற லவ், என்டர்டெயின்மெண்ட்டு, அந்த ஒரு த்ரில்லிங்கான அனுபவம், ஏன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், இது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு அழகான ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம். அதில் நாங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு இறைவை பற்றி பேசுகிறோம். ஓகே, ராதாரவி சார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவர் கூட வந்து முதல்ல நடிக்கிறீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் உள்ள அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பற்றி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு நடித்தது பற்றி. இதில் அவர் எத்தனையோ படம் நடிச்சிட்டாருங்க. யாரும் அவர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. நான் அதாவது எப்பவுமே எனக்கு என் கோ ஆக்டர் என்ன பண்ணுறான்னு நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறேன்.
நான் அப்புறம் வந்து நான் எப்பவுமே என்னோட தனியாக நடிக்க மாட்டேன். நான் என் குவார்ட்டரோட ஆக்டிவிட்டி, அவங்களோட மைண்ட் செட் ஒன்று இருக்குது. நான் அதோட ஜெல்லாக தான் விரும்புவேன். அவங்க டைமிங்கோட கோஆப்ரேட் பண்ண விரும்புவேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக படவே இல்லை. நான் அவர் கூட இது வரைக்கும் நடிக்கலை. ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லவே இல்லை. ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லவே இல்லை. நான் சூர்யா சாரோட நடிக்கும்போது கூட எனக்கு தெரில. எனக்கு அவரோட நடிக்கும்போது அவர் எப்படி பழகுவார் அப்படின்னு ஒரு கேள்வியெலாம் இருந்தது. பட் ராதாரவி சார் கூட நடிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி கேள்விக்குள்ளேயே போகவே இல்லை. ஏன்னா காய்ச்சல் ரொம்ப குறைவு, அது ஒன்று முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து அந்த டைமிங் இருக்கு இல்லையா, 2 பேர் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது, அந்த ஒருத்தர் விட்டு பேசுங்க, அந்த டைமிங் ரொம்ப அழகாக செட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ்லாம் போகல. அவரை பற்றி நான் சொல்கிறது உண்மையிலே நான் ஹீஸ் எக்ஸலண்ட் ஆக்டர். எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும், ஒரு சீனையும் மற்ற நடக்கிற எல்லா விஷயங்களையும் எங்கே நின்று நான் அவர் நடித்து முடிச்சுன்னு சொன்னேன். அவர் எந்த இடத்துல நின்று இந்த டயலாக் எங்கே டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. வந்து நடிக்கிறதில்ல அவர். டயலாக் எங்கே சொல்லணும், இந்த டயலாக் எங்கே சொல்லணும், எங்கே திரும்பணும், எங்கே டைமிங் எடுத்துக்கணும், எந்த இடத்துல உட்காரணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆக்டிவிட்டியில் இருக்க வரைக்கும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு சீன் அப்படி தான் ஹேண்டில் பண்ணார். பிரிச்சுட்டார். சீனை கேட்ட உடனே அந்த சீனில் 5-6 பேர் இருக்கிறோம். அவர் என்ன பண்ண போகிறோம் பிரிச்சுட்டு அவர் பிஹேவ் பண்ணுற இடம் வர்ற வரைக்குமே தான் என்ன மனநிலைமையில் இருக்கணும் வரைக்கும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது எனக்கு இட்ஸ் லேர்னிங் தானே எல்லாத்துக்கும். கார்த்திக் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை வந்து இன்னொரு பெட்டர்மெண்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய கேமராமேன் பற்றி சொல்லுங்கள். சினிமாட்டோகிராஃபர் வந்து சிவகுமார் விஜயன். அவர் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இறுதி சுற்றுன்ற படம் பண்ணார். அதுக்கு முன்னாடி விடியும் 3 படம் பண்ணியிருந்தார். அது எப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கர சாஃப்ட் நேச்சர், ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டார். அண்ட் பட் ஆனால் பயங்கர அவர் ஒரு தாட் ப்ராசஸ் லெவலில் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் ஸ்பாட்டுக்கு வருவார். அண்ட் அது பெருசாக நம்மட்டெலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் ரொம்ப நாட் லைக் கத்தி அப்படிலாம் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக தான் பேசுவார் எல்லாத்தையும். பட் ஆனால் ஒர்க் வந்து ஏன்னா ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தேன் நான், மற்றபடி பெரிய இன்புட்லாம் ஒன்றும், ஏன்னா நம்மளுக்கு அந்த அறிவு பெருசெலாம் இல்லை இப்படி. ஸோ இந்த சீனுக்கு வந்து மேபி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கலாம். ஓவரால் படத்தோட மூட், ஐ மீன் இந்த விஷுவல் டோன் வந்து இந்த மூடில் இருக்கலான்ட்டு சொன்னது தான். பட் அதுக்கு வந்து அவரோட ஒர்க்கு, ஐ மீன் பேசிக்கலி இஸ் காட் அண்ட் லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ், நிறைய ரெஃபரன்சஸ் கொண்டு வந்தார். இந்த மாதிரி வீடுனா என்ன மாதிரி வீடு பிடிக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்து கண்டிப்பாக விஜயமுருகன், ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகன், அவரோட பங்கும் நிறையா இருக்குது. 3 பேரும் உட்காந்துட்டு ப்ரீப்ரேஷன்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கணும், அவங்க கேரக்டரை பொறுத்து தான், உங்களோட சைக்காலஜி பொறுத்து அந்த வீடு எப்படி இருக்கும், ஒரு எஸ்எஸ்ஆர் இருக்க வீடு எப்படி இருக்கும், அதாவது எல்லாமே டிசைன் பண்ணி படத்தில் என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணலாம், ஐ மீன் படத்தோட வாட் எவர் காஸ்டியூமாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எந்தெந்த கலர்லாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம். எந்தெந்த கலர் மட்டும்தான் ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். காஸ்டியூம்ஸுமே வந்து ஒரு இதில் ஓவராக போகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி காஸ்டியூம். ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி, ஐ மீன் இட் ஹஸ் பாட் அவுட். அதாவது வந்து டெக்னிக்கலி அந்த படத்தை வந்து இவ்வளோ கொண்டு வந்தது வந்து முக்கியமான பங்கு வந்து சிவகுமாருக்கும் ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகனுக்கு இருக்குது. அண்ட் போஸ்ட்னு வரும்போது கண்டிப்பாக எடிட்டரை பற்றி சொல்லணும், விவேக் கிருஷ்ணன். அண்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அண்ட் த சவுண்ட் டிசைனர்ஸ் விஷ்ணு அண்ட் சங்கர். ஒவ்வொருத்தரும் ஒரு படி மேலே கொண்டு போய் தான் வச்சுருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவர் சிவி குமார், திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட். அவங்க தான் பீட்சா ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு படம். ஸோ அப்போது பீட்சா படம் ரிலீஸ் ஆனோடனே வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியாச்சு. ஐ மீன் ஆஃப்டர் ஜிகர்தண்டா பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஸ்கிரிப்ட்லாம் தெரில, பட் அவர் படம் பண்ணலான்னு சொன்னார். ஸோ நடுவில் இந்த ஐடியா வந்தப்போ நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து இதுதான் ஐடியா, இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ என்ன சொல்கிறது, இந்த படம் தான் அவர் பண்ண படங்களில் இது அவருக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுற படம். ஸோ கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பெரிய லேர்னிங்காக தான் இருந்திருக்கும் படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து. அண்ட் நாட் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஐ மீன் வெரி ஹேசல் ஃப்ரீ ப்ரொடியூசர் தான். அண்ட் ஆல்சோ இது வந்து இன் அசோசியேஷன் வித் ஸ்டுடியோ கிரீன், ஞானல் ராஜா சார் அண்ட் நபி பிக்சர்ஸ், வினேஷ் இளங்கோவன், இவங்க 3 பேர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஏரியா 78 வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு கேஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஏரியா 78 பிகாஸ் இந்த படத்தை கரெக்டாக ப்ரமோட் பண்ணி இவ்வளோ தூரம் போய் மக்களுக்கு ரீச் பண்ண வச்சதுக்கு அவங்க பெரிய பங்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை பார்த்தோங்கிற ஒரு திருப்தியோடு வருவாங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் இமோஷ்னல் ஆகிறாங்க படம் பார்த்துட்டு. 2 விஷயத்தில் தான் அழ வரும். ஒன்று படம் ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சுன்னா அழுதுருவாங்க. இன்னொன்று படம் நம்மளை உண்மையிலே அஃபெக்ட் பண்ணி ரொம்ப பாதிச்சதுன்னா. ஸோ இந்த படம் நான் சொன்ன இந்த அஃபெக்ட் பண்ண ஒரு இன்டென்ஸான படம். கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். மிக சிறந்த பேச்சு இது. நல்லா நான் உங்களை முதல்ல வாழ்த்துறேன்.
நன்றி. அதை வாழ்த்த வயதில் அதனால் வணங்குறேன்னு வச்சுக்கலாமா. நான் சமீபமாக நானே நிறைய படங்களை பார்த்துட்ருக்கோம் வந்து அதாவது பெண்களை திட்டி ஒரு பாட்டு வச்சுன்னா அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்னு பார்க்குறாங்க. அது சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுதோ இல்லையோ, அதாவது ஒரு ஹீரோட மனநிலைமை சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுதுன்னா அது வேறு. ஆனால் அது பர்பஸாக மாறுது. அது நிறைய படங்களில் வந்துகிட்டே இருந்தது. அது பாட்டு நல்லா இருக்குது, ஹிட் ஆகுது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் அது பர்பஸாக மாறுதுங்கிறது ஒன்று இருக்குது. இருக்கும்போது இதுக்கு மத்தியில் வந்து இந்த தாட் ப்ராசஸில் யோசித்து ஒரு படம் பண்ணதுக்கு சீரியஸ்லி வாழ்த்துக்கள். நிஜமாவே இரவி பொறுத்த வரைக்கும் என்னோடய மனசு இருக்க வரைக்கும் இப்போ எனக்குன்னு ஒரு வரலாறு இருந்தால் அந்த வரலாறு எழுதப்பட்டால் அதில் இறை வந்து ஒரு முக்கியமான பக்கத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஆல்ரெடி அவருடைய படங்கள் வந்து நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் ஆகிருக்கு. ஸோ இரவி வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, உலக அரங்கத்திலே இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஸ்பேன் வந்து ஆல்ரெடி விரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த சின்சியாரிட்டியோடையும் அந்த ஒரு பொறுப்போடையும் அந்த ஒரு உரிமையோடையும் அவர் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்காரு. எங்களுக்கே ஒரு திருப்தியான படம், கண்டிப்பாக மக்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் அடிக்கடி கார்த்திகிட்ட கேட்பேன், ஒரு நல்ல டைரக்டருக்கும் பெரிய டைரக்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நல்ல கதையை பெரிய படமாக எடுத்து கொடுத்தா ஒரு நல்ல டைரக்டர், ஒரு பெரிய படத்தை நல்ல விதமாக எடுத்து கொடுத்தா நல்ல டைரக்டர் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நல்லவரா பெரிய புரியல, சத்தியம் புரியல. அதான் இப்போ நீங்கள் நல்லவரா பெரிய இதுதான் நீங்கள் எழுதி கொடுத்தீங்க எனக்கு. க்ளோசிங் கேட்டால் இதுதான் சொல்லுவாங்க பெரியவரா. கார்த்திக் வந்து இங்கே மட்டும் இல்லை, அவரோட படங்கள் குளோபலி ரெகக்னைஸ்ட் மூவிஸ். ஸோ இங்கே மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இறைவி ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும். வி விஷ் ஒரு பெரிய லெவலில் நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி இன்னும் பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் ஆகி வின் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து பல வெற்றிகள் அடையணும். தேங்க்யூ. தேங்க்யூ.